தங்கம் வெள்ளி என்ற இந்த இரண்டு பொருள்களும் தான் பொருளாதாரத்திற்கு அசலாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தீனார் திர்ஹம் என்ற இரண்டு விதமான காசுகள் இருந்தன. தீனார் என்பது தங்க காசு, திர்ஹம் என்பது வெள்ளி காசு. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா இங்கே தங்கம் வெள்ளி என்பதாக குறிப்பிடுகின்றான். ஆக காசுகளை சேர்த்து வைத்திருக்கக்கூடியவர்கள் என்பதாகத்தான் அதனுடைய விளக்கமாகும். பொதுவாக தங்கம் என்பதற்கு ஜஹப் என்பதாக பொருள் என்ற வார்த்தை அரபியிலே எக்னிசூன ஜஹப, ஜஹப் என்று சொன்னால் தங்கம். ஆனா அசல்ல ஜஹப் என்பதற்கு சென்று விடுதல், போகுதல் என்பதாக அர்த்தமாகும். ஜஹப என்று சொன்னால் போனான் என்று பொருள். தங்கம் என்பது மனிதனிடத்தில் நிலையாக இருக்கக்கூடியது அல்ல, அது போய்விடக்கூடியது. ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு போய்கொண்டே இருக்கும். அது பொதுவாக தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒருவரிடத்திலிருந்து இன்னொருவருக்கு செல்லுகின்ற காரணத்தினால், சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் அதற்கு செல்வம் என்று வைக்கப்பட்டது என்பதாக சொல்லுவோம் தமிழ்ல. அதுபோல ஜஹப் என்று சொன்னால் போகக்கூடியது, அதுவும் செல்லக்கூடியதுதான். அந்த அர்த்தத்துல ஜஹப், தங்கத்துக்கு ஜஹப் என்று வைக்கப்பட்டு இருக்கின்றது. வெள்ளிக்கு பேர் ஃபில்லத் என்பதாக சொல்லப்படும். அதை ஜஹப யக்னிசூன ஸஹப வல் ஃபில்லத என்று சொல்லுகின்றான். ஃபில்லத் என்று சொன்னால் சிதறிவிடக்கூடியது என்பதாக பொருளாகும். வெள்ளி பொருள் ஒரு மனிதனிடத்தில் வந்தால் அது அவனிடத்திலேயே இருக்காது, அது சிதறி போய்விடும் என்பதாக என்ற கருத்திலே அதற்கு ஸஹப் ஃபில்லா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று விளக்கம் சொல்லுவார்கள். இப்ப இங்கே தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்யாதவர்களுக்கு தான் இந்த தண்டனை, பின்னால் சொல்லப்படக்கூடிய அந்த தண்டனை. ஹஜ்ரத் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த கன்ஸ் என்பது வல்லதீன யக்னிசூன, சேமித்து வைக்கக்கூடியவர்கள், சேமித்து வைக்கப்படக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் கன்ஸ் என்பதாக சொல்லப்படும். அந்த கன்ஸ் என்பது எதுவென்றால், எந்த பொருளுக்கு ஜகாத் நிறைவேற்றப்படவில்லையோ அந்த பொருளை குறித்துத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான் என்று விளக்கம் தருகின்றார்கள். இன்னும் சிலருடைய கருத்து கன்ஸ் என்பது தன்னுடைய தேவையை விட மீதி இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் கன்ஸ் என்பதில் சேர்ந்ததுதான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இது ஆரம்பத்திலே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே இந்த நிலை இருந்தது. சூரத்துல் பக்ராவிலே ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொன்னோம். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் நபியே உங்களிடத்தில். எந்த பொருளை அல்லாஹுடைய பாதையிலே தர்மமாக நாங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். குலில் ஆஃபுவ, நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், மிச்சமானது எல்லாத்தையும் செலவு செய்து விடுங்கள் என்று சொல்லுங்கள். தன்னுடைய தேவைக்கு போக மீதி என்ன இருக்கு அது பூராத்தையும் கொடுத்துடணும். வீட்டில் வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. கேஷ் எல்லாம், அதாவது வீட்டில் வச்சிருக்கிறதோ பேங்க்ல வச்சிருக்கிறதோ எதுவுமே வச்சிருக்க கூடாது. அந்த சட்டம் அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுங்க, இப்ப யாருமே காசு வச்சிருக்க கூடாது. முஸ்லிம்கள்ல என்ன பண்ணணும், அன்னைக்கு தேவைக்கு, சாப்பாட்டுக்கு தேவையா, துணிக்கு தேவையா, வேறு தேவைகள் தேவை போக மீதி எல்லாம் கொடுத்துரும். குலில் ஆஃப், மேல் மிச்சமானதை நீங்கள் கொடுத்து விடுங்கள், செலவு செய்யுங்கள் என்று சொல்லிவிடுங்கள். அந்த கருத்துல இங்க சில உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், தேவை போக மீதி உள்ளதெல்லாம் கன்ஸ் என்பதுதான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதாக நினைத்தவர்கள். அதனால அவர்களுடைய கொள்கை இதுதான். மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் செலவு செய்து விட வேண்டும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி செலவு செய்யறோம், அதாவது ஜகாத் கொடுக்கிறதா இருந்தா 40% 2.5% கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு அதை நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். அதையே ரொம்ப பேர் கொடுக்கறது இல்ல, 2% சரியா கொடுக்கறது இல்ல. ஆனா மேல் மிச்சமாக மீதி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கொடுத்துறணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா, முதல்ல மாதிரி ஜகாத்துடைய சட்டம் வந்த பின்னால முன்னால் சொன்ன அந்த ஆயத்து ரத்து செய்யப்பட்டு விட்டது. யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குலில் ஆஃபுங்கிற ஆயத்து, அதனுடைய சட்டம் ரத்து செய்யப்பட்டது. குர்ஆன்ல இருக்கு, ஆனா அந்த சட்டம் இப்ப கிடையாது. சரி, அந்த சட்டத்தை தான் அமல் செய்ய வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் அபூ ஸர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த கருத்திலே இங்கே மேல் மிச்சமாக தேவை போக மீதி இருக்கக்கூடியதெல்லாம் கன்ஸ் என்பதுதான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் சில பேர் ஜகாத் எந்த பொருளிலிருந்து கொடுக்கப்பட்டு விட்டதோ அந்த பொருள், அது வெள்ளியாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, வேறு பொருள்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஜகாத்து கொடுப்பது வெள்ளி தங்கம் மட்டுமல்லவே, விவசாய பொருள்கள் இருக்கின்றன, கால்நடைகள் இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு பூமிக்குள்ளிருந்து கிடைக்கக்கூடிய புதையல் போன்றவை இருக்கின்றன. அதே மாதிரி வைரம், வைடூரியம் இவையெல்லாம் இருக்கின்றன. இதுவெல்லாம் ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டிய பொருள்கள். எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஜகாத்து கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா அது கன்ஸ் என்பதிலே சேராது.
அதாவது இந்த தண்டனைக்குரியதாக ஆகாது. ஜகாத் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது கன்ஸ் என்பதாக பெயரிடப்படும். அந்த கன்ஸ் என்பதற்கு இங்கே இந்த தண்டனை கிடைக்கும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இதே மாதிரி ஹஜ்ரத் அப்துல்லா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்றவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொல்லுகின்றார்கள், அதாவது ஜகாத் எதற்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ, கொடுக்கப்பட்டது போக, ஜகாத் கொடுக்கப்பட்டது போக மீதி பொருள் அது பூமிக்குள்ளே புதை உண்டு கிடந்தாலும் சரி, பூமிக்கு மேலே அதிகமாக அவரிடத்தில் இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த கன்ஸ் என்பதிலிருந்து நீக்கப்பட்டு விடும். அதாவது தண்டனைக்குரியதாக ஆகாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, ஒரு மனிதர் ஜகாத் உடைய, அதாவது கன்ஸ் என்ற இந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருள்களை சேமித்து வைத்து, அதாவது இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள், பணங்கள், காசுகள் இருக்கின்றன, இதை சேமித்து வைத்து ஜகாத்தை உரிய முறையில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருக்குரிய தண்டனை ஒரு விதமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சொல்லுகின்றான். ஏன்னா முன்னால் பல தடவை சொல்லி இருக்கிறோம், நரகத்துடைய தண்டனை ஒரே மாதிரி இருப்பதில்லை. நரகம்ங்கிறது நம்ம கேள்விப்படுறோம், தெரியும் எல்லாத்துக்கும். பயங்கரமான நெருப்பினால் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய இடம். அது நெருப்பு, பயங்கரமான நெருப்பா இருக்கும். அந்த நெருப்பு என்பது அதனுடைய உஷ்ணம், சூடு இந்த உலகத்தினுடைய நெருப்பை போட்டு 70 மடங்கு அதிகமா இருக்கும். இந்த நெருப்புக்கு எவ்வளவு சூடு இருக்கோ இது மாதிரி 69 மடங்கு கூடுதலாக ஆக்கிக்கணும். அப்ப 70 மடங்கு அதிகமான சூடு உள்ளது அந்த நெருப்பு அப்படின்னு கேள்விப்படுறோம். அது மட்டும் நரகம் அல்ல. இந்த உலகத்திலே எப்படி குளிர் இருக்கின்றதோ, அதாவது வட துருவம் தென் துருவத்திலே குளிர், பனி எவ்வளவு இருக்கின்றதோ, இது மாதிரி 70 மடங்கு பனி நிறைந்த இடமும் நரகத்தில் உண்டு. அதுக்கு பேர் ஜம்ஹரீர் என்று சொல்லப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலும் குறிப்பிடுகின்றார்கள். அந்த இடத்திலும் தண்டனை தரப்படும். நெருப்பில் போட்டு வாட்டப்படக்கூடிய நேரத்தில், தண்டனை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் கதறுவார்கள், எங்களை இதுல இருந்து காப்பாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து எடுத்து கொண்டு போய் அங்க போட்டுருவான் அல்லாஹ் தஆலா. எங்க? குளிர் நிறைந்த நரகத்துல போடுவான். அங்க போட்டோம்னா இதை விட கடுமையான வேதனையா இருக்கும். அங்க கத்துவாங்க, பரவாயில்ல முதல்ல இருந்த இடத்திலேயே கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில மனிதர்களுக்கு வேறு விதமான தண்டனைகளும் உண்டு. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பாம்பு, தேளு போன்ற பெரிய பெரிய, அதாவது விஷ ஜந்துக்கள் மிகப்பெரியவையாக இருக்கும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஜகாத்து கொடுக்கவில்லையோ, பொருளை சேமித்து வைத்து ஜகாத்து கொடுக்கவில்லையோ அவர்களுக்குரிய தண்டனையாக அதனை சொல்லி காட்டுகின்றார்கள். மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு, ஒரு மனிதருக்கு பொருள் கொடுக்கப்பட்ட அந்த பொருளுக்குரிய ஜக்காத்தை ஒரு மனிதர் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் கியாமத் நாளில் அந்த பொருள் அவருக்கு ஒரு பெரிய பாம்பாக ஆக்கப்படும். பெரிய பாம்பு. எப்படிப்பட்ட பாம்பு? அக்ரஅ, அதனுடைய தலை வழுக்கையாக இருக்கும், முடியே இல்லாம வழுக்கையாக இருக்கும். லஹு ஜபீபத்தானி, ஏன் வழுக்கையா இருக்கும் சொன்னா அது ஹதீஸ்க்கு விளக்கம் தரும் பொழுது, அந்த பாம்பில் இருக்கக்கூடிய நஞ்சு, விஷம் இருக்கின்றதே, அந்த விஷம் அந்த பாம்பினுடைய மேலே இருக்கக்கூடிய முடிகளை எல்லாம் கீழே உதிர்த்து விடும். அவ்வளவு கடுமையான விஷம் உள்ள பாம்பு. அதனால முடி பூரா கொட்டி போயிடும். அதுக்கு முடி இருக்காது, வழுக்கையா இருக்கும். லஹு ஜபீபத்தானி, அதற்கு 2 நாக்குகள் இருக்கும், 2 நாக்கு இருக்கும். பொதுவாகவே பாம்பு நாக்கு நீட்டிச்சுன்னு சொன்னா 2 பிளவா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கு. பொதுவாகவே பாம்பு நாக்கு நீட்டிச்சுன்னு சொன்னா 2 பிளவா இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கு. யுதவ்வகுஹு யௌமல் கியாமா, அந்த பெரிய பாம்பு, கடுமையான விஷம் உள்ள அந்த பாம்பு கியாமத் நாளில் இந்த மனிதனுக்கு கழுத்திலே மாலையாக போடப்படும். அந்த பாம்பு தூக்கி மாலையா போடுவோம், பாம்பாட்டி மாலை கழுத்துல போட்டுக்கிறான்ல அந்த மாதிரி. சும்ம யஅகுது பில் அஹ்ஸமத்தைஹி, பிறகு அந்த பாம்பு இந்த மனிதனை தன்னுடைய 2 கடைவாய்களாலும், அதாவது பற்களால அந்த மனிதனை பிடித்துக் கொள்ளும். கடவாய் பற்களால் அந்த மனிதனை கடித்து பிடிக்கும். அந்த பாம்பு பேசும், சொல்லும், ஆனா மாலுக்க அன கன்சுக்க, நான் தான் உன்னுடைய சேமிப்பு பொருள், நீ சேர்த்து வைத்த பொருள் என்பதாக சொல்லும். உன்னுடைய நீ சேர்த்து வைத்த கன்ஸ் என்பதும் புதையல் என்பதும் பொருள் என்பதும் நான் தான் என்பதாக சொல்லி அது இந்த மனிதனை கடித்து வேதனை செய்து கொண்டே இருக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அதாவது வேறொரு ஆயத்துக்கு முன்னால அந்த ஆயத்தை வந்திருக்குது, அந்த ஆயத்தை விளக்கம் சொல்லி இருக்கணும். லா தஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி ஹுவ கைரல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த பொருளில் இருந்து செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்து கொண்டார்களே, கஞ்சத்தனம் செய்து சேர்த்து வைத்திருக்கின்றார்களே அவர்கள், அது அவர்களுக்கு நல்லது என்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், எனினும் அது அவர்களுக்கு மிக கெட்டது. சயுதவ்வகூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமா,
எதை அவர்கள் கஞ்சத்தனம் செய்து சேர்த்து வைத்தார்களோ அது கியாமத்தினால அவர்களுக்கு கழுத்திலே மாலையாக அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த ஆயத்தில். இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆக ஜகாத்து கொடுக்காத மனிதனுக்கு அந்த பொருள் ஒரு பெரிய பாம்பாக ஆக்கப்பட்டு அந்த பாம்பு அவனுடைய கழுத்தில் போடப்பட்டு அவனை கடித்து வேதனை செய்து கொண்டே இருக்கும். சரி, அதனுடைய விஷத்தை பற்றி வேறொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதனுடைய விஷம் ஒரே ஒரு துளி இந்த பூமியிலே விழுந்தால், அந்த விஷம் ஒரு துளி விழுந்தால் இந்த பூமியின் மீது எந்த புற்பூண்டுகளும் முளைக்காது. பூமி எவ்வளவு பெருசு? 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. 1942, 41, 40, 41, 42 ஜப்பான்ல குண்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னும் அதனுடைய வேகம், அதனுடைய விளைவு இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் போட்ட அந்த பாம்பின் காரணம், அணுகுண்டின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய பூமியிலே எதுவுமே விளையறதில்லை. எந்த பயிரோ பச்சையோ தானியங்களோ எதுவுமே விளையறதில்லை. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இது சாதாரணமாக மனிதன் கண்டுபிடிச்ச ஒரு விஷ பொருள் அது. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த பாம்புக்கு எவ்வளவு விஷம் வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டா, ஒரு துளி இந்த பூமியில இருந்தா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் எந்த மரம் செடி கொடியிலும் முளைக்காது, எந்த விதமான தானியம் முளைக்காது. அப்படிப்பட்ட கடுமையான விஷம் உள்ளது. பொருளை சேமித்து வைத்து அதற்குரிய முறையிலே ஜகாத்து சதகா கொடுக்காமல் சேர்த்து வச்சிருந்தாரு அவருக்குரிய தண்டனையாக வழங்கப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார். சரி, இவ்வளவு கடுமையான ஒரு இது. இந்த ஆயத்து வந்த உடனே நம்மள சில பேருக்கு ஈமான் ரொம்ப உறுதியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கே பயமா இருக்கும். இப்போ இல்லையா, சஹாபாக்கள் எப்படி உள்ளவங்க, அவங்க இந்த ஆயத்து கேட்ட உடனே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கடுமையான பயம் ஒவ்வொருத்தருக்கும். என்ன இந்த மாதிரி ஆயத்து வந்துருச்சு, அப்ப பொருளை சேர்த்து வைக்க கூடாதா, பொருள் இல்லாம என்ன பண்றது அப்படின்லாம் பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த ஆயத்து இறங்கிய பொழுது சஹாபாக்களுக்கு இந்த ஆயத்து ரொம்ப பாரமாக இருந்தது. இவ்வளவு கடுமையான தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொண்டார்கள், சொல்லிக் கொண்டார்கள். இப்படி இருப்பதற்கு யாரால் தான் முடியும்? பொருளை சேர்த்து வைக்காமல் யாரால் தான் இருக்க முடியும்? தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி, தன்னுடைய மக்களுக்காக வேண்டி, தன்னுடைய மனைவிக்காக வேண்டி, உறவினர்களுக்காக சேர்த்து வைக்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அந்த கூட்டத்துல பேசக்கூடிய அந்த கூட்டத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சரி சரி, நீங்க தர்க்கம்லாம் சண்டையெல்லாம் சச்சரவெல்லாம் செஞ்சுக்க வேணாம், நீங்க சந்தேகப்பட்டு எதையும் பேச வேணாம், நான் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கம் கேட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு தைரியம் இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கறதுக்கு. நான் போய் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. வந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்து இறங்கி இருக்கின்றது தங்களுக்கு. அந்த ஆயத்து சஹாபாக்களுக்கு மத்தியில எங்களுக்கு மத்தியில அது வந்த பொழுது நாங்க ஒவ்வொருவரும் இப்படி பேசிக் கொள்ளுகின்றோம், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கின்றது, எப்படித்தான் பொருளை சேர்க்காம இருக்க முடியும், பொருள் சேர்த்து வச்சா அவ்வளவு பெரிய தண்டனை இருக்குது அப்படின்னு எங்களுக்கு பயமாக இருக்கின்றது. இந்த ஆயத்துடைய விளக்கம் என்ன? அப்படியானால் நாங்க எந்த பொருளைத்தான் நாங்கள் சேமித்து வைக்க வேண்டும்? ஐயுல் மாலி கைர், எந்த பொருள் நல்லது, சேமித்து வைப்பதற்கு எது நல்லது, எந்த பொருளை நாங்கள் சேமித்து வைக்க வேண்டும்? இப்படி தங்கம் வெள்ளியை சேர்த்து வச்சா இந்த தண்டனை இருக்கு அல்லாஹ் சொல்றான், வேற எந்த பொருள் நாங்க சேர்த்து வைக்கிறோம் என்பதாக கேட்டார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய பொருள் எது தெரியுமா? லிசானுன் ஜாக்கிருன், zikr செய்யக்கூடிய நாக்கு, கல்புன் ஷாக்கிருன், நன்றி செலுத்தக்கூடிய மனம், ஜௌஜத்துன் துஈனுல் மர்அ அலா தீனிஹி, ஒரு நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனைவி, அவள் இவனுடைய தீனுக்கு உதவியாக இருப்பாளே, மார்க்கத்திற்கு மார்க்க விஷயங்களை செய்வதற்கு உதவியாக இருப்பாளே, அப்படிப்பட்ட நல்லொழுக்கம் உள்ள ஒரு மனைவி. இதுதான் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பொருள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இப்ப நம்ம இந்த ஹதீஸின் படிக்க அமல் செஞ்சு இந்த மூணு பொருள் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 மட்டும் சேர்த்து வைக்கணும், மற்றதெல்லாம் சேர்த்து வைக்க கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம். அதே போல ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம் என்று அல்லாஹ் தஆலா வேறொரு ஆயத்திலே சொல்லுகிறார். பின்னால வரும், அது இந்த தொடரில் பின்னால வரும். அவர்களிடத்திலிருந்து தர்மமாக பொருளை எடுப்பீராக என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவை சொல்லி, அதாவது 2.5% ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஜகாத்தை எடுக்க வேண்டும் என்பதாக சட்டம் சொல்லப்பட்டு அதன்படி வசூல் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஜக்காத்து கொடுக்கப்பட்டது போக மீதி இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் சேமித்து வைக்கலாம் என்பது அதனுடைய விளக்கமாகும். ஆனால் ஒரு மனிதன் அந்த பொருளை சேமித்து வைக்கலாம், அதுல ஒண்ணு குற்றம் இல்லை. ஜக்காத்து கொடுத்துட்டா மீதி உள்ள பொருளை சேமித்து வைக்கலாம். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைந்தவர்களாக இருந்தால், ஆகிரத்துடைய வாழ்க்கை மட்டும் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், சஹாபாக்களை போன்று உன்னதமான ஈமான் உள்ளவர்களாக பயம் உள்ளவர்களாக இருந்தால், அவர்களுக்குரிய விஷயம் என்ன சொன்னா, ஜிக்ரு செய்யக்கூடிய நாக்கு, நன்றி செய்யக்கூடிய மனம், தன்னுடைய தீனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், இந்த மாதிரி உள்ள பொருள்களை சேமித்து வைப்பதுதான் நல்லது. இது நிரந்தரமாக அவர்களுக்கு உலகத்திலும் ஆகிரத்திலும் பலன் தரக்கூடியது என்ற கருத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அதனால பொருள் சேமித்து வைக்க கூடாது என்பது அந்த ஹதீஸுடைய அர்த்தம் அல்ல. அதனால இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பிஹைரி மா யக்னிஸில் மர்உ, ஒரு மனிதன் சேமித்து வைக்கக்கூடிய பொருள்களிலே மிகச் சிறந்தது எதுவென்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண்மணிதான், தீனுடைய பற்றுள்ள, தீனை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணிதான் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்களிலே மிகச் சிறந்தது. அங்க 3 சொன்னாங்க, இங்க ஒரு பெண்மணியை மட்டும் சொல்றாங்க, அதான் மனைவியை மட்டும் சொல்றாங்க. ஆனா அந்த நல்லொழுக்கம் உள்ள மனைவி அப்படிங்கிறவ யார் என்று சொன்னால், இதா நவர இலைஹா சர்ரத்துஹு, அவன் அவளை பார்த்தால், கணவன் அந்த மனைவியை பார்த்தால் அவள் அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவாள். பார்த்த உடனேயே இவனுக்கு ஒரு மனம் நிரப்பமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் மனைவியை பார்த்தவுடன். அந்த மாதிரி மனைவி. வைதா அமர, மகிழ்ச்சி ஏற்படும் சொன்னா அழகா இருக்கிறா அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, அவ இவனுக்கு உதவிகரமாக இருக்கின்றாள், தீனுடைய பெண்ணாக இருக்கின்றாள், கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு, அது அடுத்தது சொல்லுங்க, வைதா அமரஹா அதாது, இவன் அவளுக்கு கட்டளை இட்டால், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் அதற்கு கட்டுப்படுவாள், உடனடியாக சொல்றதை கேட்பாள். வைதா காப அன்ஹா ஹஃபிலத்துஹு, இவன் அவளை விட்டு மறைந்து விட்டால், வெளியூருக்கு போயிட்டா அல்லது வெளியே போய்விட்டாள், அவள் இவனை பாதுகாப்பாள். அப்படின்னு சொன்னா இவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பால், பொருள்களை பாதுகாப்பால், தன்னுடைய மானம் மரியாதையை, கற்பை பாதுகாத்துக் கொள்ளுவாள். இவள்தான், இந்த மாதிரி ஒரு பெண் கிடைப்பதுதான் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய செல்வங்களிலே மிகச் சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். அதனால சேமித்து வைக்கக்கூடியது பெண்மணி தான் அப்படின்னு சொன்னா மற்ற பொருளை முதல்ல சொன்ன கருத்து தான். சேர்த்து வைக்க கூடாது என்பது கருத்து அல்ல. சேர்த்து வைக்கப்பட்ட அந்த பொருளுக்கு சரியான முறையில ஜக்காத்து, சதகா ஆகியவற்றை நிறைவேற்றிவிட்டால், பொதுவா ஜக்காத்து கடமை, சதகா என்பது உபரியாக வழங்கப்படக்கூடியது. கடமையான ஜக்காத்தை மட்டும் ஒரு மனிதன் வழங்கிவிட்டால் அது மிகச் சிறந்த நன்மைக்குரியதாக ஆக்கப்பட்டுவிடும். அந்த பொருளின் மூலமாக எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை குறிப்பிடுகின்றார். இன்னொரு ஹதீஸ்ல ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன், யஹ்ஃபது மா அகூலு லக்கும் சமிஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், அதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்க நன்றாக பாடமிட்டுக் கொள்ளுங்கள். இதா கனஸன் நாசு அஸ்-ஸஹப வல் ஃபில்லா, மனிதர்கள் தங்கத்தையோ வெள்ளியையோ சேமித்து வைக்க வேண்டும் என்று விரும்பினால், ஃபக்னஸு ஹாஉலாஇல் கலிமாத், அவர்கள் இந்த நான் பின்னால் சொல்ல போகக்கூடிய இந்த வாசகங்களை அவர்கள் சேமித்து வைத்துக் கொள்ளவும். சேமித்து வைக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை சேமித்து வைத்துக் கொள்ளவும். என்ன வார்த்தை? அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கக்கூடிய துஆ என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர், இந்த ஆயத்துக்கு கீழே உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் எழுதுகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஸபாத ஃபில் அம்ர் வல் அஸீமத அலா ருஷ்த் வ அஸ்அலுக ஷுக்ர நிஅமதிக் வ அஸ்அலுக ஹுஸ்ன இபாததிக் வ அஸ்அலுக கல்பன் சலீமா வ அஸ்அலுக லிசானன் சாதிகா வ அஸ்அலுக மின் கைரி மா தஅலம் வ அஊது பிக மின் ஷர்ரி மா தஅலம் வ அஸ்தக்ஃபிருக லிமா தஅலம் இன்னக அன்த அல்லாஹுல் குயூப் என்று ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து, இதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், இது மிக நல்லது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நிரந்தரமாக நன்மைக்குரிய விஷயம் என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் தீனுடைய விஷயத்திலே நிலைத்திருப்பதை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், வேண்டுகின்றேன். நேர் வழியின் மீது உறுதியாக இருப்பதை உன்னிடத்தில் நான் வேண்டுகின்றேன்.
நீ அளித்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். நல்ல அழகான இபாதத், வழிபாடு, வணக்கம் செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். சுத்தமான மனம் இருக்க வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். உண்மையான நாக்கு எனக்கு வேண்டும் என்று உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். நீ எதை நாடி இருக்கின்றாயோ, எதை அறிந்திருக்கின்றாயோ அதில் நன்மையை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். நீ எதை என்னுடைய விஷயத்தில் விளங்கி இருக்கின்றாயோ, அறிந்திருக்கின்றாயோ அதனுடைய தீமையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ எதை என்னை பற்றி அறிந்திருக்கின்றாயோ, என்னுடைய பாவங்களை, அந்த பாவங்களுக்கு உன்னிடத்தில் நான் மன்னிப்பு தேடிக் கொள்ளுகின்றேன். நீ மறைவானவற்றை எல்லாம் நன்றாக அறிந்தவன் என்பதாக அதனுடைய பொருள். இந்த வாசகத்தை பாடமிட்டுக் கொள்ளவும் சேமித்து வைத்துக் கொள்ளவும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆக ஒரு மனிதன் பொருளை சேமித்து வைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் பொருளை சேமித்து வைப்பதோடு இந்த மாதிரி உள்ள பொருள்களையும் விஷயங்களையும் சேமித்து வைத்தால் அது மனிதனுக்கு இரட்டிப்பான லாபத்தை தரக்கூடியது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் சஹாபாக்கள் இந்த ஆயத்தை கேட்டு பயந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படியே நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஏராளமானவர்கள். அதனால நபி அவர்கள் பொருள் சேர்த்து வைக்கவே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பொருளையும் சேர்த்து வைக்கவே கிடையாது. நிறைய ஹதீசுகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. இமாமத் செய்வதற்காக ஒரு தொழுகையில இகாமத் சொல்லப்பட்டு விட்டது, தொழுவதற்காக தயாராக முஸல்லாவுல போய் நின்றுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் தக்பீர் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. திடீர்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வெளியாகி சப்புகளை அப்படி விளக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. வேகமா போயிட்டு திரும்ப வேகமா வெளியே வந்துட்டாங்க. வந்தவர்கள் தக்பீர் கட்டி இமாமத் செய்து தொழ வைத்து முடித்தார்கள். கேட்கப்பட்டது அவர்களிடத்துல, யார சொல்லா என்னைக்கும் இல்லாம திடீர்னு இங்க வந்து நின்றுட்டு திரும்பி போனீங்களே, என்ன விஷயம்? அவசர அவசரமா போயிட்டு அவசரமா வந்தீங்களே, என்ன விஷயம்? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டிலே அந்த மாடத்திலே ஒரு தங்க கட்டி என்னிடத்தில் இருந்தது. அது அங்க போய் நின்ற பிறகு எனக்கு நினைப்பு வந்துச்சு அது மாடத்தில் இருப்பதாக. நான் வர்றதுக்குள்ள அதை தூக்கி வெளியே கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு வந்தேன் என்பதாக சொன்னார். அதாவது அவ்வளவு நேரம் தொழ வைக்கக்கூடிய அந்த நேர அளவும் கூட வீட்டிலே அந்த தங்கம் இருக்கக்கூடாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டளை. அதே மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பல இருக்கின்றன. இப்ப சஹாபாக்கள் அவர்களை பார்த்து தங்களுடைய பொருள்களை எல்லாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பின்னால் ஆரம்பத்தில் பொருள் இல்லாம இருந்தாங்க. பிறகு பொருள் வந்த நேரத்திலும் கூட தங்களுடைய பொருளை எல்லாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். 1-2 பொருள், 1 காசு 2 காசு வச்சிருந்தாங்க. அதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் சில சஹாபாக்களுக்கு கண்டனம் தெரிவித்தார்கள். ஏன்னா சஹாபாக்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், அவருடைய அந்தஸ்து குறைந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்விடத்திலோ உலகத்திலோ அவருடைய அந்தஸ்து குறைந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லித் தந்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், திண்ணை தோழர்கள் என்பதாக. இப்போ ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், சுஃபா என்பது திண்ணை அப்படின்னு அர்த்தம். மஸ்ஜித் நபவியில அந்த கிரில் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு மேடை இருக்கும். அந்த இடத்துல சஹாபாக்கள் சில பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க, அங்கேயே மதீனாவிலே பள்ளியிலேயே இருப்பாங்க, மஸ்ஜித் நபவியிலே இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அமல் செஞ்சுட்டு இருப்பாங்க எப்பவுமே. அவ்வளவுதான். சாப்பாடு யாராவது எப்பொழுதாவது ஏதாவது கொண்டாந்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. சில நேரங்களில் சில பழங்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, அறுவடை நேரத்தில் பேரிச்சவன் கொலை அப்படி கொண்டு வந்து அங்க கட்டி தொங்க விட்டுருவாங்க. தேவைப்பட்ட அந்த சஹாபாக்கள் அங்க இருந்தவர்கள் அதுல இருந்து 1 பழம் 2 பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளவுதான். எல்லா பழத்தையும் ஒருத்தர் எடுத்துட மாட்டாரு. சராசரியாக ஒரு 25 பேர் வரைக்கும் அந்த சஹாபாக்கள் அங்க இருந்து கொண்டே இருந்தாங்க. சில பேர் போயிடுவாங்க, சில பேர் இருப்பாங்க, சில பேர் இறந்துருவாங்க. அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் வருவாரு. அந்த திண்ணையில உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை கேட்டு அமல் செய்து கொண்டே இருப்பார்கள், திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள், குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதான் அவங்களுடைய வேலை. இந்த அஸ்ஹாபு சுஃபாக்களில் இருந்து ஒரு மனிதர் இறந்துட்டார். அவருடைய பையில 1 தீனார் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லப்பட்டது 1 தீனார் அவரிடத்தில் இருந்தது அப்படியே பையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கையத்துன், நரகத்தில் சூடு போடப்படக்கூடிய ஒரு பொருள் என்பதாக சொன்னார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் இறந்துட்டார். அவருடைய பையில பார்த்தா 2 தீனார் இருந்துச்சு. கையத்தானி, 2 சூடு போடப்படக்கூடிய பொருள் என்பதாக சொன்னார். அவர் அந்த 1 தீனார் வச்சிருந்தது, 1 தங்க காசு வச்சிருந்தது, இவர் 2 தங்க காசு வச்சிருந்ததற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். அவருக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை இருந்தது. சூடு போறதுன்னா அவருக்கு சூடு போறதுன்னு அர்த்தம் இல்ல,
அவர் சேமித்து வைத்தது அது நஷ்டம் தான் அவருக்கு என்ற கருத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அவருக்கு ஒரு நஷ்டம், இவருக்கு 2 விதமான நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. இது சஹாபாக்களுடைய அந்தஸ்தை பொறுத்து கூறப்பட்ட விஷயம். நமக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டா, சேமித்து வைக்கலாம், ஆனால் இருக்கக்கூடிய பொருளுக்கு சரியாக ஜகாத்து கொடுத்து விட வேண்டும். ஜகாத்து மட்டும் கொடுத்து விட்டால் போதுமா? ஒருத்தர் 40,000 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் ஜகாத்து கொடுத்துட்டாரு, போதுமான்னு கேட்டா போதும். இந்த அளவு பரல மட்டும் தொழுதா போதுமா? லொஹருக்கு வர்றாரு, இஷாவுக்கு வர்றாரு, பரல மட்டும் 4 ரக்காத் தொழுதுட்டு ஓடி போயிடுறாரு. சில பேர் போறாங்க இல்லையா, முன்னால வந்து நின்றுக்கிறாங்க, நேரா மார்ச் பண்ணி இந்த கடைசி இருந்து அந்த கடைசி வரைக்கும் போறாங்க. நம்ம சொல்றது அந்த ஆளுகள் எல்லாம் பின்னால் நின்று தொழுதுட்டு போக வேண்டியது தானே, முன்னால ஏன் வர்றாங்க? முன்னால வந்து தொழுது முடிச்ச உடனே இங்க இருந்து நேரம் அந்த கடைசி வரைக்கும் தொழுகிறாங்களா தொழுகலையா குறுக்க போறோமே அதெல்லாம் அந்த அறிவே கிடையாது. நேரா போயிட்டே இருப்பாங்க. போய் அந்த கடைசிக்கு போய் வெளியே போயிடணும். எப்படியாவது அந்த 4 ரக்காத் தொழுகிறது அவ்வளவு கஷ்டம், உங்களுக்கு 2 ரக்காத் தொழுகிறது அவ்வளவு கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு தொழுது இருக்கிறாருன்னு அர்த்தம். ரொம்ப சிரமப்பட்டு தொழுது எப்படா ஓடுவோம் இதை விட்டு அப்படின்ட்டு. சலாம் கொடுத்தாரா இல்லையா, ஓடுறோம், வெளியே ஓடுறோம். பெரிய அதிசயமான விஷயம் இது. தொழுகிறதுக்கும் 2 ரக்காத் தொழுகிறதுக்கும் கூட அந்த இடத்துல நின்று தொழுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன மனுஷன் இருந்தாலும் அவனுடைய நியத்து எப்படி இருக்கும்? தொழுகையை பற்றி என்ன இருக்கும்? கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நின்று இன்னொரு 2 நிமிஷம் தொழுகிறதே 2 நிமிஷம், 2 நிமிஷம் 4 ரக்காத் தொழுகிறாங்க. 2 நிமிஷத்துல 4 ரக்காத் தொழுகிற ஆள் தான் உண்டு. 2 நிமிஷத்துல 2 ரக்காத் 1 நிமிஷத்துல தொழுதுட்டு கூட போயிடுற ஆள் உண்டு. போயிடலாம், அது வரைக்கும் கூட காத்துட்டு இருக்க மாட்டாங்க. சரி, அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில நமக்கு இந்த சட்டம்லாம் சொல்ல முடியாது. இப்போ அப்ப பரல் மட்டும் போதுமான்னு கேட்டா போதாது, பின்ன சுண்ணத்தான தொழுகை எல்லாம் தொழுகணும் இல்லையா? அதே போல ஜகாத் மட்டும் போதுமா? பரலான விஷயம் அது மட்டும் பத்தாது. உபரியான சதக்கா தான தர்மங்களும் செய்யணும். ஹதியாக்கள் அன்பளிப்புகளும் கொடுக்கணும். யாருக்கு அன்பளிப்பு கொடுப்பது, யாருக்கு சதக்கா செய்வது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கே இல்லையா? ஜகாத் யாருக்கு கொடுக்கணும் இருக்கு. 8 பேருக்கு 8 கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இவருடைய தாயார், இவருடைய தகப்பனார், மற்ற இவருக்கு யாரு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தாயார் தகப்பனார்லாம் சிரமப்படும் போது இவர் ஜகாத்து பொருளை கொடுக்க முடியாது. நான் ஜகாத்து கொடுத்துட்டேன், அதனால இனிமேல் யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாய் தந்தையை கவனிக்காம பொருளாதாரத்தின் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய நஷ்டத்திற்குரிய விஷயம், தண்டனைக்குரிய விஷயம் அது. அதனால தர்மங்கள், சதகாக்கள், அதே மாதிரி உபரியாக அன்பளிப்புகள் இவையெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் மனித தன்மை உடையது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அதனால தான தர்மங்களும் செய்ய வேண்டும் உபரியாக. சரி, இங்க அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீல், தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இருக்கும் நிலைமையில். சேர்த்து வைக்கிறதா, செலவு செய்யாமல் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறார் அந்த மனிதர். செலவு செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரம்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான், சட்டத்தை சொல்லி காட்டுகின்றான். செலவு செய்யறது நம்ம இஷ்டத்துக்கு செலவு செய்யறது இல்ல. அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எந்த வழிகளை சொல்லி இருக்கின்றானோ, அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியிலே செலவு செய்ய வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக பொருள். பொதுவாக பொருள் ஒரு இடத்தில் இருந்தால் அதற்கு சில கடமைகள் இருக்கின்றன. கேட்பவர்கள் கேட்காதவர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கேட்கிறவங்களுக்கும் கொடுக்கணும், கேட்காதவங்களுக்கும் கொடுக்கணும். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் மஅலூமுன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். இன்னொரு ஆயத்துல வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், அவர்களுடைய பொருள்களிலே முத்தகீன்களை பற்றி, நல்லடியார்களை பற்றி, மூமின்களை பற்றி வரிசையாக சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர்களுடைய பொருள்களிலே கேட்பவருக்கும் கேட்காதவருக்கும் பங்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். கேட்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, ஐயா காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுக்கறாங்க, கொடுக்கணும். அதே போல கேட்காதவங்க, மானம் மரியாதையை கவனித்து கேட்காதவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுக்கணும். கேட்காதவங்க யாரு? கேட்கிறவங்க அடுத்தவர்கள் வந்து கேட்டுருவாங்க. நம்முடைய உறவினர்கள் கேட்க மாட்டாங்க நம்மள்ட்ட, மானம் மரியாதைக்கு பயந்து உறவினர்கள் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கும் கொடுக்கணும். அந்த இன்னொரு ஆயத்து முதல் சொன்ன அந்த ஆயத்துல வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூமுன், குறிப்பிடப்பட்ட ஒரு பங்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். முதல்ல பங்கு உண்டுன்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்ட பங்கு உண்டு. குறிப்பிடப்பட்ட பங்கு உண்டு அப்படின்னு சொன்னா, ஒரு ஏழை பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏழையா இருக்காரு, அவருக்கு கொடுக்கறத போலவே தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்க கூடாது. தன்னுடைய சகோதரர்களுக்கு அதுக்கு உள்ள அளவு இருக்கின்றது, அந்த அளவு கொடுக்க வேண்டும். ஒருத்தர் தன்னுடைய சகோதரர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு, அவரை விட்டுறாரு, அல்ல அவருக்கு ஏதோ கொஞ்சம் பொருள் கொடுக்கிறாரு,
இவருக்கு வேண்டியவர் ஒருத்தர் இருக்காரு, இவர் ரொம்ப பிரியப்படுறாரு, அவருடைய நண்பர் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காரு, அவருக்கு நிறைய கொடுக்கிறாரு. அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, இவருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்குறாரு. அல்ல அவருக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, இவருக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறாரு. கொடுக்க வேண்டிய இவருக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும், அவருக்கு 2,000 ரூபாய் கொடுக்கணும். முறை அதான் ஹக்கும் மாலூம், குறிப்பிடப்பட்ட அளவு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்றது. கேட்கிறவங்களுக்கு கேட்காதவங்களுக்கு யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யறது அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க இன்னொரு கருத்து, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யறது அப்படின்னு சொன்னா வெறுமனே பொருளை அடுத்தவருக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, பொதுவாக உழைப்பது, உழைத்து யாருக்காக வேண்டி யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இவர் செயல்படுகின்றார் என்பதாகத்தான் பொருளாகும். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருந்தாங்க. அதிகாலை நேரம், சுபஹுக்கு பின்னால ஒரு மனிதர் வெளியே அந்த ரோட்ல போயிட்டு இருக்கிறார். ஒரு சஹாபி போறார். இத பார்த்த உடனே போறாருன்னு சொன்னா அவர் ஏதோ வேலைக்கு போற மாதிரி தெரியுது, ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறார். பக்கத்துல இருந்து சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, இவருடைய வாலிபம், ஒரு வாலிபர், அவர் வாலிபம், இவருடைய சக்தி எல்லாம் இப்படி காலை நேரத்திலேயே இவர் துனியாவை தேடுறதுக்கு போயிட்டு இருக்கிறாரு. காலை நேரத்திலேயே நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அப்ப அவரு வேலை செய்யறதுக்காண்டி காலையில போயிட்டு இருக்கிறாரு, தொழுது எழுதிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் போவார். அவரு ஒரு சஹாபி எப்படி இருப்பாரு, அவர் போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்து சொல்றாங்க, வைஹஹாதா லவ்கான ஷபாபுஹு வ ஜலதுஹு ஃபீ சபீலில்லாஹ், இவருக்கு என்ன கேடு வந்தது, இவருடைய வாலிபமும் இவருடைய சக்தியும் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்க வேண்டுமே, அப்படி இல்லாம ஒரு பாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வாலிபரை பார்த்து நம்ம தொழுது விட்டு ஓடுற ஆளுகளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இடையில ஒரு ஞாபகம் வருது. ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹசன் பஸ்ரி அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்துல தாபியன்கள் ரொம்ப உன்னதமானவர்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹசன் பஸ்ரி அப்படின்னு நீங்க பல இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமாவிடத்துல ஒரு பெண்மணி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஹாதிமாவாக இருந்தாங்க, வேலைக்கார பெண்மணி. அந்த வேலைக்கார பெண்மணியுடைய மகன் தான் ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த நேரத்துல தான் ஹசன் பஸ்ரி பிறந்தாங்க, குழந்தை பிறந்துச்சு. வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி சில நேரங்கள்ல வேலையாக இருக்கும் பொழுது இந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். எந்த குழந்தை, ஹசன் பஸ்ரிங்கிற குழந்தை அழுதுகிட்டு இருக்கும். அந்த தாய் வர்றதுக்கு நேரமாகும் அப்படிங்கறதுனால அந்த குழந்தையை எடுத்து தாங்களே பால் கொடுப்பாங்க, தங்களுடைய மார்பில் இருந்து பாலை கொடுப்பாங்க. அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர். அப்ப ஹசன் பஸ்ரி யார் அப்படின்னு கேட்டா, நுபுவத்துடைய பால் குடித்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பால் கொடுத்தாங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கும், அந்த பால் நுபுவத்துடைய பாலை குடித்தவர்கள். அதனால மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்க காலத்துல இருந்தவங்க சஹாபாக்களை பார்க்கல, தாபியங்களை பார்க்கக்கூடிய காலத்து உடையவர்கள். அவர் சஹாபாக்களை பார்த்ததில்லை, அந்த மாதிரி மனிதர்கள். அவங்கள்ட்ட நிறைய மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு தடவை அந்த மாணவர்கள்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்களாம், நாங்க சஹாபாக்களுடைய காலத்துல பிறக்காம போச்சு, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்லாம போயிட்டோமே, சஹாபாக்களை பார்க்க முடியாம போச்சு அப்படின்லாம் கவலைப்பட்டு சொல்லுவாங்க. நம்மளும் நினைக்கிறோம்னா அந்த காலத்துல பொற்காலம் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல போறதா நல்லா இருந்திருக்குமே, ₹1 10 படி அரிசி வித்துச்சு அப்படின்னா அந்த காலத்துல போறதா நல்லா இருக்குமே அப்படின்லாம் சொல்லுவோம், நினைப்போம். அது மாதிரி அவங்க நினைச்சாங்க, சொன்னாங்க. ஒரு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் அவங்கள பார்த்து, தன்னுடைய அந்த மாணவர்களை பார்த்து சொன்னாங்க, சரி நீங்க அவங்கள பார்த்தா நல்லா இருக்கும், அவங்க காலத்துல இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, நீங்கள் அவர்களை பார்த்தால் அவங்களை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா, என்னன்னா இது பெரிய பைத்தியக்காரங்களா இருக்காங்க இந்த ஆளுங்க அப்படின்னு நினைப்பீங்க, மஜ்னூன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அவங்கள பார்த்தா. ஏன்னா அவங்களுடைய தோற்றம் அப்படித்தான் இருக்கும், கிழிஞ்ச உடைகள், அழுக்கு உடைகள், அழுக்கான பரட்டையான தலை, ஒட்டிய வயிறு, கண்ணெல்லாம் குழி விழுந்திருக்கும், கண்ணமெல்லாம் குழி விழுந்திருக்கும். பாக்குறதுக்கே அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு ரொம்ப வறுமைப்பட்ட ஒரு மிஸ்கின தெருவுல பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பார்ப்பீங்க. அப்ப அவங்கள பார்த்தா இவங்க பைத்தியக்காரர்கள் என்பதாக நீங்கள் நினைப்பீர்கள், மஜ்னூன்கள் என்பதாக நினைப்பீர்கள். ஆனா அதே நேரத்தில் உங்களை அவங்க பார்த்தா, சஹாபாக்கள் உங்களை பார்த்தா எப்படி நினைப்பாங்க தெரியுமா, என்னென்ன இவங்க ஷைத்தான்களா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த ஆளுகள்லாம் ஷைத்தான். யார, தாபியீன்களுடைய காலத்து ஹசன் பஸ்ரியுடைய சீடர்களை பார்த்து
அவங்க பார்த்தாங்கன்னா அப்படின்னா சைத்தான்களை இவங்க சைத்தான்களை போன்று இருக்கின்றார்கள் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளை பார்த்தா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ சைத்தானுடைய அப்பனா இருக்காங்க இந்த ஆளுகள்லாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இதுக்கு கீழே விளக்கம் எழுதக்கூடியவர்கள் எழுதுகின்றார்கள், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நூற்றாண்டையும் இதே மாதிரி நினைச்சுக்கிட்டே வரணுமா. அதாவது அதுக்கு அடுத்த காலத்தில் உள்ளவங்க அதுக்கு முன்னால் உள்ள காலத்தவர்களை பார்த்தால் அவங்க பைத்தியக்காரன் நம்ம நினைப்போம், அவர்கள் நம்மை பார்த்தா சைத்தான்கள் நினைப்பாங்க. அதே மாதிரிதான் போன நூற்றாண்டுல இருந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, முஸ்லிம்கள்லாம் எப்படி இருந்தாங்க, நிறைய பேர் தாடி வச்சு தொப்பி போட்டு தலப்பாக கட்டி, பல ஊர்கள்ல நிறைய தலப்பாக கட்டுறவங்க இருந்தாங்க. எனக்கெல்லாம் தெரியும், சின்ன பிள்ளைல ஒரு ஊரே இருந்துச்சு, பூரா எல்லாருமே தலப்பாக தான் கட்டியிருப்பாங்க. அந்த ஊர்ல அலிம் சார்ந்து அல்ல, அலிம்கள் இல்லாதவங்க தலப்பாக கட்டுவாங்க. கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா தலப்பா, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு பேர தலப்பா கட்டுறது அப்படின்னு இன்னும் அந்த பேர் இருக்கு அந்த ஊர்ல. தலப்பா கட்டு, நாளைக்கு நம்ம வீட்டுல தலப்பா கட்டுங்க, எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தலப்பா கட்டுனா அன்னைக்கு தலப்பா கட்டுறதும், அப்புறம் மௌத்து வரைக்கும் தலப்பா கட்டி இருப்பாரு. மௌத்து வரைக்கும் தலப்பா கட்டுப்பாரு, குளிக்கும் போதெல்லாம் கட்ட மாட்டாருன்னு கேட்காதீங்க, எப்பவுமே தலப்பா இருக்கும்னு அர்த்தம். சரி, அது மாதிரி தொப்பி போட்டிருந்தாங்க ஒரு காலம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான்லாம் மொட்டை தான் அடிச்சுட்டு இருந்தோம். தொப்பி போடாம வெளியே போனா அடி விழுகும். அடி யார் அடிப்பா, தெருவுல போறவங்களாம் நம்ம அடிப்பாங்க. என்ன தொப்பி போடாம போறான் காபீர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்தே சொல்லுவாங்க, காபீர் மாதிரி தொப்பி போடாம வெளியே போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தொப்பி போட்டாவே காபீருங்கிறான். இது மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் அப்படி சொல்லுவாங்க. முன்னால் உள்ள காலத்தவர்களை நாம பார்த்தா இப்போ அவங்க பெரிய ஜுப்பா போட்டிருப்பாங்க, தலப்பா கட்டிருப்பாங்க, பெரிய தாடி வச்சிருப்பாங்க. என்ன அதெல்லாம் கசங்கி கிடக்கும். இந்த மாதிரி அயன் பண்ணி எல்லாம் போட மாட்டாங்க, எல்லாம் அயனிங் எல்லாம் கிடையாது, சும்மா தான் போடுவாங்க, துவச்சு போட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். அப்படின்னு அவங்கள பார்த்தா இவங்க என்ன பைத்தியக்காரர்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்க, சைத்தான்கள் அப்படின்னு நினைப்போம். சரி, எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, அந்த மாதிரி அந்த வாலிபரை பார்த்து இவங்க நினைச்சாங்க, இந்த சஹாபாக்கள் இவருடைய வாலிபமும் இவருடைய சக்தியும் அல்லாஹ்வுடைய பாதையில இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சாங்க, சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூலு ஹாதா, அவரை பார்த்து நீங்க அப்படி சொல்லாதீங்க. உண்மையிலேயே என்ன விஷயம் தெரியுமா, ஃபஇன்னஹு இன் கான யஸாலா நஃப்ஸி லியக்ஃபிஹா அனில் மஸ்அலதி வ யுக்னிஹா அனின் நாஸி ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். உண்மையிலேயே அவர் சம்பாதிக்க போறார், ஏதாச்சும் வேலை தேட போறார். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி அந்த உழைப்பை செய்தால் அடுத்தவரிடத்தில் கை நீட்டி கேட்கக்கூடாது. நானே சம்பாதித்து நானே சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் வேலைக்கு சென்றால், மனிதர்களிடத்தில் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, யாரிடத்திலும் எதையும் கேட்கக்கூடாது என்ற நிலையிலே, என்ற எண்ணத்திலே அவர் சம்பாதிப்பதற்காக வேண்டி சென்று அந்த சம்பாதித்து வந்தால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்றார். அவர் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறார். ஏன்னா அவர் உழைத்து சம்பாதித்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்கிறார். அல்லாஹ் ஃபீ ஸபீலில்லாஹ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்கான இந்த உதாரணம், இந்த சம்பவம். அதே மாதிரி சொன்னாங்க, வ இன் கான யஸாலா அபவைனி லைஃபைனி அவ் ذُرِّيَّةً லிஆஃபன் லியுக்னியஹும் வ யக்ஃபியஹும் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ் அவர் வேலைக்கு செல்லுகின்றார், பொருள் சம்பாதித்து வந்து தன்னுடைய பலவீனமான தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பொருள் சம்பாதிக்க செல்லுகின்றார். அல்லது தன்னுடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி பொருள் சம்பாதிக்க செல்லுகின்றார். அல்லது தன்னுடைய மற்ற தேவைகள், மனைவி மக்களை காப்பாற்றுவதற்கு, உறவினர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே செல்லுகின்றார் என்று சொன்னால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கின்றார். இதற்கு நேர்மாற்றமாக அப்படி இல்லாமல் அவர் பொருள் சம்பாதித்து நிறைய சேமித்து வைத்து தன்னுடைய பெருமையை காட்ட வேண்டும், நான் நிறைய பொருள் உடையவன், நான் பெரிய பணக்காரன் என்று மக்களுக்கு மத்தியில் விளம்பரப்படுத்த வேண்டும், காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் பொருள் சம்பாதிக்க சென்றால் அவர் ஷைத்தானுடைய வழியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. தேவைக்காக வேண்டி எந்த தேவை முக்கியமோ, எது அவசியமோ அந்த தேவைக்காக வேண்டி ஒருவர் சம்பாதித்தால் அவரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் தான். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் செலவு செய்கிறார் அப்படிங்கிறது. அப்போ வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே அந்த சேமித்து வைத்து செலவு செய்யாமல் இருக்கிறவர்கள் என்று சொல்லும்போது, செலவு செய்யாமல் இருப்பது ஒரு குற்றம், அல்லாஹ்வுடைய பாதைக்கு மாற்றமாக செய்தால் அதுவும் ஒரு குற்றம். செலவு செய்யறாரு, ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யல, அது இருந்தா அதுவும் குற்றம் தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா முன்னால் சூரத்துல் பக்ரால ஒரு ஆயத்தை சொன்னோம், விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது, வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்களுடைய பொருளை, வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹலுகா, உங்களுடைய கைகளை நாசத்தின் பக்கம் நீங்கள் போட்டு விட வேண்டாம். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும், ஆனா செலவு செய்யறது அல்லாஹ்வுடைய பாதையா இருக்கணும்.
அதுக்கு மாற்றமா இருந்துச்சு, சம்பாதித்து மாற்றமாக நீங்க செலவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வது அப்படின்னு அர்த்தம். உங்களை நீங்களே ஹலாக்காக்கி கொள்வது, நாசப்படுத்திக் கொள்வது என்பதாக பொருள். சம்பாதிக்கிறாரு, செலவு செய்யறது ஹராமா செலவு செய்யறார், அல்லாஹ்வுடைய பாதை அல்லாத வழியிலே செலவு செய்யறார். அதனால அது இவர் தண்டனைக்குரியதாக அந்த செலவு ஆகும். இவர் செலவு செய்யறார், ஆனால் தண்டனை கிடைக்கும். ஒருத்தர் வந்து கேட்கிறார், நிறைய நம்ம பாக்குறோம், ஏதாச்சும் ஒரு விழா நடத்துறதுக்காக வேண்டி கேட்கிறார். அந்த விழா மார்க்கத்திற்கு மாற்றமானது, தீனுக்கு மாற்றமானது, இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு விழா. அந்த விழாவுக்காக வேண்டி வந்து பெரிய ஆளுகள்லாம் வந்து டொனேஷன் கேட்கிறாங்க. இவர் உடனே 5000 ரூபாய் தூக்கி கொடுத்துடுறாரு. அஜித்மார்கள் வந்து கேட்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு கூட்டம் நடத்தணும், ஒரு பயான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாயை கொடுத்து போயிட்டு வாங்க அஜித், அவ்வளவுதான் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு 50 ரூபா, இதுக்கு 50 ரூபா, அதுக்கு 5000 ரூபாய் அப்படி கொடுக்குறாரு. ஆனா 5000 ரூபாய் கொடுக்கலன்னு சொன்னா அவன் ஒரு காலி பண்ணிடுவான், அதனால கொடுக்கிறாரு. இப்ப எங்க கொடுக்கிறாரு? அல்லாஹ்வுடைய பாதை அல்லாததுல அப்படின்னு சொன்னா ஷைத்தானுடைய பாதைக்கு கொடுக்கிறாரு. இப்ப இவரும் செலவு செய்யறார், ஆனா ஃபீ சபீலில்லாஹ்ல இல்ல, அது குற்றத்திற்குரிய நிலை ஏற்படும். அதனால செலவு செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது, வரம்பு இருக்கின்றது, அந்த முறைப்படி செய்ய வேண்டும். அதனால சொன்னாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் பொழுது அதமுல் இன்ஃபாகி ஃபீ சபீலில்லாஹ் யஅம்மு அதமல் இன்ஃபாகி அஸலா, அல்லாஹ்வுடைய வழி அல்லாததிலே ஒருவர் செலவு செய்தால், அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யல அப்படின்னு சொன்னா இவர் அறவே செலவு செய்யலன்னு அர்த்தம் தான். செலவே செய்யல, செலவு செய்யறார், அது கொடுக்கிறாரு, ஆனா கொடுக்கலன்னு அர்த்தம் தான். வல் இன்ஃபாக் ஃபீ கைரி சபீலில்லாஹ் பல் ஃபீ இத்திபாஇ நஃப்ஸி வஷ்ஷைத்தான், இவர் நஃப்ஸை பின்பற்றி செய்கின்றார், ஷைத்தானை பின்பற்றி செலவு செய்கின்றார். கல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீல், ஏன்னா மேல உள்ள ஆயத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தி சொல்லுகின்றார்கள். முன்னால் அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன கஸீரம் மினல் அஹ்பாரி வர்ருஹ்பானி லா யாக்குலுன அம்வாலன் நாஸி பில் பாத்திலி வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், தங்களுடைய பொருளை செலவு செய்கின்றார்கள், மக்களுடைய பொருளை வாங்கி சாப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுக்கிறாங்க, தீனுக்கு வர்றதை விட்டு மக்களை தடுக்கிறாங்க. அது மாதிரி இவர் பொருளை செலவு செய்கின்றார், செலவு செய்வதன் காரணமாக தீனுடைய வழியை விட்டு வேறு வழியில மக்களை திசை திருப்பதற்காண்டி செலவு செய்து கொண்டிருக்கின்றார், அதுவும் குற்றத்திற்குரியது என்பதாக சொல்லுகிறார். இதே போன்று ஹராமான விஷயங்களிலே செலவு செய்வது, சினிமா பார்ப்பதற்கு, டிராமா பார்ப்பதற்கு, அல்லது வேடிக்கை விளையாட்டுகளை பார்ப்பதற்கு, தவறான விளையாட்டு, தவறான வேடிக்கையான அதாவது மார்க்கத்திற்கு மாற்றமான சில விளையாட்டுகள் இருக்கின்றன. மார்க்கத்தில் எந்த விதமான சம்பந்தம் இல்லை, மார்க்கத்தில் எந்த விதமான பலனும் அதனால கிடையாது. இருக்கிறது கிரிக்கெட் இருக்கு, அதுதான் அப்படித்தான். என்ன பலன் அதனால? எல்லாம் பாக்குறாங்க, டிக்கெட் வைக்கிறாங்க 100 ரூபாய், அந்த டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க கிரிக்கெட்டை பாக்குறது. அது கிரிக்கெட், ஒரு ஆள் கவிதை எழுந்தார், தரிக்கட்டவர்கள் எல்லாம் கிரிக்கெட் பாக்குறாங்க அப்படின்னு எழுந்தார். அந்த மாதிரி காசை கொடுத்து ஹராமாக அந்த வேலையை போய் பாக்குறாங்க, அந்த செயலை போய் பாக்குறாங்க. இல்ல அதுக்காக வேண்டி தன்னுடைய நேரத்தை செலவிடுறாங்க. அந்த நேரத்தை செலவிடுவதும் ஹராம். ஏன்னா பொருளை செலவு செய்வதை விட, பொருளை வீணாக செலவு செய்வதை விட நேரத்தை வீணாக செலவு செய்வது கடுமையான குற்றம். நேரத்தை வீணாக செலவு செய்வது. அதனால அல்லாஹ் தஆலா சொன்னா வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனித நஷ்டத்தில் இருக்கின்றான் அப்படின்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுவது காலத்தை வீணாக்கியதின் காரணமாக மனித நஷ்டத்தில் இருக்கின்றான் என்பதாக பொருள். அப்ப ஹராமான விஷயங்களிலே செலவு செய்வது, அதே மாதிரி இஸ்ராஃபான விஷயங்களிலே செலவு செய்வது, இஸ்ராப் வீண் விரயம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த நிறைய திருமணங்கள் அவரை பாக்குறோம், கல்யாணங்கள்ல எவ்வளவு இஸ்ராஃபான காரியங்கள் செலவு செய்யறாங்க, நிறைய ஹராமான காரியங்கள் எத்தனை செலவு செய்யறாங்க. இது பூரா வந்து ஃபீ சபீலுக்கு மாற்றமானது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சரி, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய வேண்டும் என்பது பரலான ஜகாத்துடைய அந்த தொகை, அந்த விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளும். அதே போன்று தான தர்மங்கள், உபரியான தான தர்மங்கள் செய்வதையும் அது எடுத்துக்கொள்ளும். அது எல்லாம் சேர்ந்ததுதான் ஃபீ சபீலில்லாஹ்ங்கிற அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸை சொல்லுகின்றார்கள், தீனாரன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அதாவது தர்மமாக செலவு செய்யக்கூடியதுல எந்த பொருள், எந்த செலவுக்கு அதிகமான மதிப்பு அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கின்றது என்பதற்கு ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு தீனார், ஒரு தங்க காசை நீ செலவு செய்தாய், தீனாரன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், ஒரு அடிமையை உரிமை விடக்கூடிய விஷயத்திலே ஒரு தீனாரை நீ செலவு செய்தாய், தீனாரன் அன்ஃபக்தஹு அலல் மிஸ்கீன், ஒரு தீனாரை ஒரு ஏழை எளியவருக்கு கொடுக்கும் விஷயத்திலே நீ செலவு செய்தாய், ஒரு தீனாரை ஏழை எளியவருக்கு நீ கொடுத்தாய், தீனாரன் அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக,
உன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு தீனாரை நீ செலவு செய்தாய். 4 விஷயம் செலவு செய்யறத 4 விதமாக சொல்லி காட்டு. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது, அதாவது தீனை வளர்ப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு மதரசாவுக்கு இந்த மாதிரி உள்ள இல்முடைய விஷயத்திற்காக வேண்டி செலவு செய்வது. அல்ல ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது, அதான் முதல் தரமானது. அதுக்காக வேண்டிய ஒரு தீனார் செலவு செய்யறார். இன்னொரு தீனாரு அடிமைகளை உரிமை விடுவதற்கு, இன்னொரு தீனாரு ஏழை எளியவர்களுக்கு, இன்னொரு தீனார் தன்னுடைய குடும்பத்தாருக்கு. இந்த 4 விதமான செலவுகளிலே மிகச் சிறந்தது எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு சொல்லுகின்றார்கள். அலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹா அலா அஹ்லிக். இது ரொம்ப அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு செலவு எதுவென்று சொன்ன, ஒரு தீனார் எதுவென்று சொன்னால் நீ உன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்தாய் அதுதான் என்பதாக குறிப்பிடுகின்றார். வாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறதுன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய பாதையில செய்யறது ஒரு நன்மை அப்படின்னு சொன்னா குடும்பத்துக்கு செலவு. குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தை பட்னியா போட்டுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது கூடாது அப்படிங்கிற அர்த்தம். அதனால எல்லாம் இவங்களுக்கே கொடுக்கணும், அங்க வெளியே கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. ஒருத்தட்ட 2 தீனார் இருக்குதுங்க, 2 காசு இருக்குது. இந்த 2 காசுல முதல்ல யாருக்கு கொடுக்கிறது? அல்லது ஒரு காசு இருக்குன்னு வச்சுங்க, ஒரே ஒரு காசு, ஒரு தங்க காசு ஒரு தில்லத்தில் இருக்குது, வெள்ளி காசு இருக்குது, ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு 10 ரூபாய் இருக்குது. குடும்பத்துக்கு செலவு கொடுக்கணும். மிஸ்கீன்கள் கேட்கறாங்க, உறவினர்கள் கேட்கறாங்க, அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில மஸ்ஜிதுக்காக வேண்டிய மதரசாவுக்காக வேண்டிய இல்முக்காக வேண்டிய கேட்கறாங்க. இப்ப யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல அந்த 10 ரூபாய குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும் முதல்ல. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்லி காட்டுகின்றார்கள். சரி, 2 இருந்துச்சு, 2 பொருள் இருந்துச்சு அவர்கிட்ட. முதல்ல தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு பொருளை கொடுக்கணும், 2வது பொருளை தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கணும். 3 பொருள் இருந்துச்சு, 3வதாக தன்னுடைய உறவினர்களுக்கு கொடுக்கணும். 4 காசு இருந்துச்சு, 4 காசுல இப்ப வரிசையா சொன்ன 3 காசை கொடுத்துட்டு 4வதாக அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க மிஸ்கீன்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. 5 காசு இருந்துச்சு, 5வதாக இருக்கக்கூடிய காசு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும். எப்படி வரிசைப்படுத்தி செலவு செய்யணும். இந்த முறைகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கின்றார்கள். அதனால தங்கம் வெள்ளியை சேர்த்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாத மனிதர்கள் அப்படின்னு சொன்னா இந்த சட்டங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சரி, பஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம். அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று நீங்கள் நற்செய்தி சொல்லி விடுவீராக. வேதனையை பற்றி சொல்லும் போது வேதனை இருக்கின்றது என்று எச்சரிக்கை செய்து விடுவீராக அப்படின்னு இருக்கணும் இல்லையா? எச்சரிக்கை செய்து சொல்வீராக அப்படின்னு இருக்கணும். எச்சரிக்கை என்ற வார்த்தைக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா சொல்றான் பஷ்ஷிர், நற்செய்தி சொல்வீராக. ஆனா இதுக்கு அர்த்தமே இப்படி செய்யப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா சில இடங்கள்ல வார்த்தைகள் ஒரே வார்த்தை இருக்கும், பல அர்த்தம் இருக்கும். ஒரே வார்த்தை பல அர்த்தம் இருக்கு. முஹ்சனாத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. முன்னால சூரத்து நிசால வரும்போது அந்த விளக்கங்கள்லாம் சொன்னோம். முஹ்சனாத்னு ஒரு வார்த்தை இருக்குது. முஹ்சனாத் வல் முஹ்சனாத் மினன் நிசா அப்படின்னு 5வது ஜுஸுல ஆரம்பத்துல வரும். வல் முஹ்சனாத் அப்படின்னா திருமணம் ஆன பெண்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல முஹ்சனாத்ங்கிறது. ஆனா அதே மாதிரி பின்னால ஒரு வார்த்தை வர்றதுக்கு பின்னாலுக்கு ஒரு 4-5 ஆயத்துக்கு பின்னால வரும். அதுல முஹ்சனாத் திருமணம் ஆகாத பெண்கள்னு அர்த்தம் செய்யும். ஒரே வார்த்தை தான். திருமணம் ஆன பெண்கள்னு ஒரு இடத்துல அர்த்தம் செய்யணும், திருமணம் ஆகாதவர்கள் இன்னொரு இடத்துல அர்த்தம் செய்யும். அப்பதான் அந்த அர்த்தம் பொருத்தமா இருக்கு, சரியா வரும். இல்லாட்டி சட்டத்துல குழப்பம் வந்துடும், கோளாறு வந்துடும். அதுக்கெல்லாம் உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்ற. அதே மாதிரி பஷீர், நற்செய்தி சொல்வீராக என்றுதான் அர்த்தம். அதுக்கு நற்செய்தி சொல்வீராக என்பதுதான் அதனுடைய நேரடி அர்த்தம். ஆனா இந்த இடத்துல அதாபின் அலீம், நோவினை தரும் வேதனையை கொண்டு நற்செய்தி சொல்வதாக அர்த்தம் செய்யக்கூடாது, எச்சரிக்கை செய்வீராக என்று அர்த்தம் செய்யணும். சரி, பஷீர் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி பஷாரத்து, நற்செய்தி சொல்லுதல் அப்படிங்கிற அர்த்தத்தையே வச்சுக்கிட்டாலும் கூட பரிகாசம் செய்யக்கூடிய முறையில அவர்களுக்கு சொல்லி காட்டுவது. அங்க கியாமத் நாள்ல அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், நெருப்புல சூடு போடக்கூடிய நேரத்துல. பாத்தியா? அப்ப அல்லாஹ் தஆலா பின்னால் சொல்ற தூகு மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் சேமித்து வைத்த அந்த செல்வத்தினுடைய சுவையை சுவைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குகள் மூலமாக சொல்ல செய்வான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சுவைத்து பார்க்கிறது அப்படின்னு சொன்னா அது நல்ல சுவையை சுவைத்து பார்க்கிறது தான் சொல்லப்படும் தூக்கு அப்படின்னு சொன்னா. ஆனா இங்க வேதனையை சுவைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று அவர்களை பரிகாசம் செய்வதற்காக வேண்டி நல்லா வேணும், உனக்கு நல்லா கிடைச்சிச்சா, நல்லா இது பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்றோமா இல்லையா, நல்லா அடி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா நல்லா வாங்கினியா, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா, நல்லா கிடைச்சிச்சா, உனக்கு பிரியாணி கிடைச்சிச்சா அப்படின்லாம் அடி வாங்கி அழுதுகிட்டு இருப்பான், நல்லா பிரியாணி சாப்பிட்டியா அப்படின்னு சொல்றது. அது மாதிரி பஷீர்ஹும் பிஅதாபின் அலீம், நோவினை தரும் வேதனையை கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவீரார். எப்ப இது நடக்கும்? யௌம யுஹ்மா, காய்ச்சப்படும் நாளில்.
அலைஹா அந்த பொருள்களை எல்லாம் ஃபீ நாரி ஜஹன்னம் நரகத்தினுடைய நெருப்பில் போட்டு காய்ச்சப்படும் நாளில். காய்ச்சப்படும் நாள்னா அந்த மஹ்ஷர் மைதானத்திலே கேள்வி கணக்குக்காக வேண்டி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அர்த்தம், நரகத்துக்கு போய் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஏன்னா அதுக்கு பின்னால ஹதீஸ்கள் வேற வருது, அந்த விளக்கத்துல இது சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய நெற்றிகள் சூடிடப்படும், அதை கொண்டு அந்த பொருளை கொண்டு காய்ச்சப்பட்ட அந்த பொருளின் மூலமாக அவருடைய நெற்றி சூடிடப்படும். ஜுனூபுஹும் அவர்களுடைய விலாப்புறங்கள் சூடிடப்படும். அவர்களுடைய முதுகுகள் சூடிடப்படும். அப்ப 3 இடத்துல, நெற்றியில, விலாப்புறத்துல, முதுகுல 3 இடத்துல சூடு போடப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது ஏன் இந்த 3 இடத்துல சொல்றா அப்படிங்கிறது பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு கருத்து சாதாரணமாக சொல்லுவாங்க, அது ஒரு ஏழை ஒரு மிஸ்கின் ஒரு பணக்காரட்ட காசு கேட்கிறார் அப்படின்னு சொன்னா உடனே அவனை பார்த்து முகத்தை பார்த்து சுழிப்பான். உனக்கு வேலை இல்லையா வேற, கடுகடுன்னு பொழுது பேச்சு. இவருடைய முகத்தை கடுகடுப்பாக ஆக்கி முகத்தின் மூலமாக தன்னுடைய வெறுப்பை தெரிவிக்கின்றான். அதனால முகத்துல சூடு போடப்படும். அதாவது நெத்தியில சூடு போடணும்னா நெத்தி முகத்துல சேர்ந்து சூடு போடப்படும். நெத்திய சுழிக்கிறான், யார் அவன் அப்படின்ற நெத்தியில சூடு போடப்படும். ரெண்டாவது, சரி போப்போ அதெல்லாம் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல திரும்புறான். திரும்பும் போது விழா பக்கம் தெரியுது. அந்த மிஸ்கின் வந்தாலும் கேட்க வந்தாலும் விழாப்புறத்தை ரெண்டாவதாக பாக்குறான். முதல்ல முகத்தை பார்த்தான், ரெண்டாவது விழாப்புறத்தை பாக்குறான். இந்த சைடை பாக்குறால் சைட்லயும் சூடு போடப்படும். மூணாவது சைடை திருப்பி மறுபடியும் திருப்பிட்டு போயிடறான் உள்ள, போ வேலை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடறான். அவன் பாக்குறான், அவன் முதுவை பாக்குறான் மூணாவது. அதனால முதுகுல சூடு போடப்படும் அப்படின்னு 3 விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. உலமாக்கள் சொல்லக்கூடிய விளக்கம். என்ன சிலருடைய கருத்து என்னன்னு கேட்டா, இந்த 3 இடம் இருக்குது பாருங்க, இந்த 3 இடம் இருக்குது பாருங்க, இது உடலில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் சூட்டை அந்த வேதனையை கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடிய இடம். ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதனை நீங்க அடிக்கிறீங்கன்னு வச்சுக்க, நம்ம சண்டை போடுறோம், சண்டை போடும்போது குத்துறோம், நெஞ்சில குத்துறோம் அல்லது தோல்ல குத்துறோம், வயிற்றுல குத்துறோம், இடுப்புல குத்துறோம்னு வச்சுங்க. இது எல்லாத்த விட ஒரே அடி அவன் முகத்துல அடிச்சா போதும், நெத்தியில அவன் கீழே விழுந்துருவான். அதுக்கு பண்ண ஒன்னால பண்ண முடியாது. அவனால ஒரு குத்து வேகமா நெத்தியில விட்டு பாருங்க, அவன் அப்படியே பொறி தெரிச்சு போயிடுவான். ஒன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. முதல்ல ஒரு குத்து விட்டீங்கன்னு சொன்னா அது நெத்தியில பட்டுச்சு, முகத்துல மூக்கு கிட்ட பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய பொறி கலங்கி போயிடும், நிதானமே இருக்காது. திருப்பி இவனை அடிக்கிறதுக்கே மனசு வராது அவனுக்கு, அது நிதானம் இருக்காது அவனுக்கு. வழக்கத்துல நம்ம பாக்குறோம். அதனால முதல்ல சூடு போடப்படக்கூடிய அந்த நெத்தியில போடும் போது அதனுடைய எஃபெக்ட் உடம்பு பூரா முதல்ல இறங்கிடுது. அந்த சூட்டினுடைய எஃபெக்ட் பூரா உடம்புல இறங்கிடுது. ரெண்டாவது விழாப்புறத்துல போடப்படும் போது இது லேசான பகுதி, இந்த விழா பகுதி லேசான பகுதி, அது மற்ற இடங்களை விட மில்லிசா இருக்கு இந்த இடம். அதுல போடப்படும் பொழுது இன்னும் மீதி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் பரவி விடக்கூடிய சூழ்நிலை இரண்டாவது ஏற்படுது. அதே மாதிரி முதுகுல போடப்படும் பொழுது மூணாவது மிக இன்னும் அதிகமாக அந்த ரெண்டு இடத்துல சூடு போடப்பட்ட நேரத்தில் எவ்வளவு வேதனை இருந்துச்சு அதை இன்னும் அதிகமாக்கக்கூடிய சூழ்நிலை முதுகுல சூடு போடப்படக்கூடிய நேரத்தில் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த 3 இடத்தில் போடப்படுவது உடலில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் அந்த வேதனை போய் சேருவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தால் 3 இடங்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று மற்றொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்குது. நெத்தியில சூடு போடப்படும் சொன்னா இந்த நெத்தி இருக்கக்கூடிய அந்த பகுதியில தான் தலை, அதான் தலை இருக்குது இல்லையா, தலைகள்ல தான் எல்லா உறுப்புகளும் இருக்குது. சிறப்பான உறுப்புகள் அனைத்தும் தலையில தான் இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, எல்லாத்தை விட சிறப்பாக மூளை அங்கதான் இருக்குது. அந்த மூளையை தாக்கக்கூடிய ஒரு வேலையை, ஒரு வேதனையை செய்யும் பொழுது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குத்து விட்டான், நெத்தியில குத்து விட்டா, முகத்துல குத்து விட்டானா மூளை கலங்கி போயிடும், மூளை வேலை செய்யாது சரியா. அது மாதிரி சிறப்பான உறுப்பு மூளை அந்த தலையில இருக்கின்ற காரணத்தால் முதலாக அவருக்கு அது நெத்தியில சூடு போடப்படுது. அதே போன்று மனிதனுடைய விலா எலும்பு இருக்குது பாருங்க, அது மிக முக்கியமான ஒரு பகுதி. விலா எலும்பு, விலா பகுதி இருக்குது அது. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடது விலா எலும்பிலிருந்து ஒன்றை எடுத்து அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். உடல்ல எத்தனையோ எலும்பு இருக்குது, பல எலும்புகள் இருக்குது. ஆனா விலா எலும்புக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது விலா எலும்பில் இருந்து தான் படைச்சான். கையில எலும்பு, காலில் எலும்பு, கழுத்துல எலும்பு, தலையில எத்தனையோ எலும்பு இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கலாம் இல்லையா. ஏன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு விசேஷமான தன்மை இருக்கு. சிலது நமக்கு சொல்லலாம், பல விஷயங்கள் நமக்கு சொல்ல முடியாது, தெரியாது. அல்லாஹ் தஆலா அந்த விலா எலும்பு எடுத்து படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கும். அந்த ரகசியம் பல்லாயிரக்கணக்கான ரகசியங்களை சேர்ந்ததாக இருக்கும், நமக்கு தெரியாது.
அதனால அந்த இடத்துல போட்டா சூடு அதிகமா இருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் விசேஷமாக அந்த எலும்பு விசேஷமாக்கப்பட்ட எலும்பு என்ற காரணத்தினால் அந்த இடத்துல சூடு போடப்படுது என்பதாக மற்றவர்கள். அதே போன்று மனிதனுடைய முதுகும் அப்படித்தான். ஏன்னா பொதுவாக நாம் சொல்லுவோம், ஒரு முதுகுல எவ்வளவு பாரம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லுவோம். மனைவி பிள்ளைங்கள்லாம் ஒரு 7-8 பிள்ளைங்க, பெற்றோர்கள் தாய் தந்தையெல்லாம் இருக்கிறாங்க, உறவினர்களுக்கெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்கணும், பல பிரச்சனைகள் இருக்குது. சில பேருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும், திருமணம் செய்யப்பட்டவர்கள் அவங்க வாழ்க்கை இல்லாம வந்து வீட்டுல இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இருக்கும்போது என்ன சொல்லுவான், என் முதுகுல நிறைய சுமை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம். முதுகுல சுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த முதுகு சிறப்பான உறுப்பாக குறிப்பிடப்படுகின்றது. எல்லா பாரத்தையும் முதுகுல தாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம். முதுகுல தூக்கிட்டா இருக்காரு எல்லாத்தையும், தாய் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் தூக்கிட்டா வச்சிருக்காரு. அந்த பாரம் சுமை இருக்கின்றது, அது சிறப்பான உறுப்பாக குறிப்பிடப்படுகின்றது பாரம் சுமப்பதற்காக வேண்டி. அதனால அந்த இடத்துல சூடு போடப்படுகின்றது என்பதாக மற்றொரு கருத்தும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி பல கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார் என்று சொன்னால் அது நுணுக்கமான கருத்துகள் இருக்கும். அதனால ஏன் இந்த உறுப்புகளை மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறது நினைக்க கூடாது. இந்த உறுப்புகள் எல்லாம் வேற உறுப்பை சூடு போட முடியாதா அப்படின்லாம் கேட்க கூடாது, நினைக்கவும் கூடாது. அல்லாஹ் சொன்னது விசேஷமான கருத்துக்காக சொல்லி இருக்கின்றான் அப்படிங்கறத மட்டும் நம்பணும். இப்படி துக்குவா பிஹா ஜிபாஹும் ஜுனூபுஹும் லுஹூருஹும், இந்த 3 உறுப்புகள் சூடு போடப்படும். சூடு போடப்படக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா மலக்குகளின், யார் சூடு போடுவா, மலக்குகள் அவர்களை சூடு போடுவார்கள். அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுசிக்கும், இதுதான் நீங்கள் உங்களுக்காக வேண்டி உலகத்திலே சேமித்து வைத்த பொருள். நீங்க அனுபவிக்கக்கூடிய இந்த வேதனை தண்டனை இருக்கு, அதுதான் நீங்க சேமிச்சு வச்சது. அதனால பொருள் உடையவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு பொருளாதார விஷயத்தை பற்றி நிறைய சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். பொருள் என்பது எப்படிப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஞானவான்கள் குறிப்பிடுவார்கள், உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், பொருள் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது என்று சொன்னா ஒரு நல்ல பாம்பை போன்று. நல்ல பாம்புனா கடுமையான விஷம் உள்ள பாம்பு, அதுக்கு பேர் தான் நல்ல பாம்பு இல்லையா? கடுமையான விஷம் உள்ள பாம்புக்கு பேர், நாக பாம்புக்கு பேர் நல்ல பாம்புன்னு சொல்றோம். கடிச்சா கொட்டனா உடனே செத்து போயிடுவாங்க கொஞ்ச நேரத்துல, அதுக்கு பேர் நல்ல பாம்பு. பாம்பை யாரு பிடிப்பா? இப்ப நான் வந்து பாம்பு பிடிக்க முடியுமா? அல்லது நீங்க யாராவது பாம்பை போய் பிடிக்க முடியுமா? இப்ப ஒரு பாம்பு இங்க வருதுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், எல்லாரும் எந்திரிச்சு ஓடிடுவாங்க அஜயத்தை விட்டுட்டு இல்லையா? பாம்பு வந்துச்சுன்னா பாம்பை கண்டா படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த கூட்டத்துல ஒரு ஆள் பாம்பாட்டி உட்கார்ந்துருக்கான்னு வச்சுங்க, பாம்பு பிடிக்க தெரிஞ்சவன் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் இருங்க 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 அப்படின்னு உடனே அந்த பாம்பு மேல பாய்வா, உடனே டப்புனு பிடிப்பான், பிடிச்சிருவான். எங்க பிடிக்கணுமோ அந்த இடத்துல ஒரு புடிய போட்டான்னா பாம்பு ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த இடத்துல பிடிப்பா? தலையினுடைய மேல் பகுதியில அந்த வாயை இருக்கக்கூடிய இடத்த பிடிச்சு ஒரு அழுத்த இடத்தினால வாயை பொழந்துக்குது. இவன் பிடிக்கிற புடியில வாயை பொழந்துக்கு, அது எவ்வளவு பெரிய பாம்பா இருந்தாலும் சரி. அப்ப பாம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு பழக்கம் வேணும், ஒரு ட்ரைனிங் வேணும். பாம்பை பிடிச்சு பழக்கப்பட்டவன் தான் பாம்பை பிடிக்க முடியும். அது போல பொருள் என்பது பாம்புக்கு, விஷம் நிறைந்த பாம்புக்கு ஒப்பானது. அதனாலதான் இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த பொருள் எல்லாம் பாம்பாக ஆக்கப்பட்டு, பெரிய பாம்பாக ஆக்கப்பட்டு அவருடைய கழுத்துல மாற்றப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டி விளக்கம் சொல்றாங்க. பொருளை ஏன் பாம்பாக்கணும்னா, இந்த உலகத்துல பொருளை வந்து பாம்பு மாதிரி நினைக்கணும். அப்போ பாம்பை அதை பிடிக்க தெரிந்தவர்கள் மட்டுமே அதை சரியாக பயன்படுத்த முடியும். அது போல பொருளை அல்லாஹ் ரசூல் சொல்லிய முறைப்படிக்கு அதை செலவு செய்தால் தான் அந்த பொருளின் மூலமாக நல்ல பலன்களை பெறலாமே தவிர, இல்லாவிட்டா அந்த பொருள் என்ற விஷம் இவனை கொன்றுவிடும். எப்படி அந்த பாம்பை இவனை கடிச்சு சாகடிச்சிடுமோ அது போல இந்த பொருள் பாம்பாக ஆக்கப்பட்டு, அதாவது பாம்புடைய நிலையில் வைக்கப்பட்டு அந்த பாம்பு விஷம் நிறைந்ததாக இருக்கும், இந்த மனிதனை கொன்றுவிடும். கொன்றுவிடும் சொன்னா உயிரோட தான் இருப்பான். கொல்லப்பட்ட மனிதன், உயிரில்லாத மனிதனுக்கு என்ன நிலையோ அதே நிலை ஏற்பட்டுவிடும். இங்கே பொருள் இருக்கும், நல்ல வசதியா இருப்பார், கார் பங்களாவெல்லாம் இருக்கும், ரொம்ப வசதியா இருப்பார். ஆனா அந்த பொருளாதாரத்தின் மூலமாக இவர் அழிக்கப்பட்டவராகவே கருதப்படுவார். அதனால பொருள் இருக்கக்கூடியவர்கள் அந்த பொருளை மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். எப்படி பாம்பை பயன்படுத்துறா அது போல அந்த பொருளை வைத்திருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய விஷயம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். பொருள் வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்? இந்த பொருள் எப்படி சம்பாதிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், பிறகு எப்படி செலவு செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டும் தெரிஞ்சாதான் அந்த பொருளின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்தை விட்டு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். அதனால அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான், அப்படி தெரியாதவர்கள் அந்த பொருளை தவறாக பயன்படுத்தினால், ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதை அல்லாத வேறு விஷயத்திலே பயன்படுத்தினால் அந்த பொருள் இப்படி எல்லாம் அவருக்கு தண்டனையாக ஆக்கப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதனால
இங்க அல்லாஹ் சொல்லுவது ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக வேண்டி நீங்கள் சேமித்து வைத்த பொருள். உலகத்துல உங்களுக்காக சேமிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. பொருளை தன்னுடைய மனைவிக்கு வேணும், மக்களுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக சேமிச்சு வச்சுட்டு போயிடுறாரு. ஆனா அந்த பொருளை மிக தவறாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். சேமித்து வைக்கப்பட்ட அந்த பொருளை தவறான வழிகளில் பயன்படுத்துகின்றார்கள். இப்ப தவறான வழியில மக்கள் பயன்படுத்துவதற்கு இவர் காரணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றார். எனக்கு தெரியாதுங்க, நான் மௌத்தா போயிட்டேன், பிள்ளைகள்லாம் அப்படி செய்யறாங்க. முதல்ல பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், அது வேற விஷயம். பிள்ளைகள் இந்த சொத்தைகள் இந்த பொருள்களை எல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அது ஒரு விஷயம். அதே போல பொருள் சேமித்து வைக்கப்பட்டால் அந்த பொருள் நல்ல வழியில் செலவிடப்படுமா என்பதை சிந்தித்து பார்த்து சேர்த்து வைக்க வேண்டும். ஆனா சேர்த்து வைக்கப்பட்ட பொருள் ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். சதகா தான தர்மங்கள் நிறைவேற்றப்பட்ட பொருளாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் அதுக்கு ஒரு பாதுகாப்பை தந்து விடுவார். ஏன்னா அல்லாஹ் வழியிலே அது செலவு செய்யப்பட்டு விட்டது, கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட கடமைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டன என்று சொன்னால் கடமைகள் நிறைவேற்றப்பட்ட அந்த பொருளை அல்லாஹ் பாதுகாப்பான். தவறான வழியில போகாம பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய மக்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் கூட இந்த பொருளை தவறாக செலவு செய்ய மாட்டார்கள். அந்த நிலைக்கு அல்லாஹ் ஆளாக்குவார். இதையெல்லாம் குறித்து தான் அல்லாஹ் மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்த பொருள். மா குன்தும் தக்னிசூன், நீங்கள் எதை சேமித்து வைத்தீர்களோ அதனுடைய சுவையை சுவைத்து பாருங்கள் என்பதாக மலக்குகளின் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இது ஜகாத் சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஆயத்து. முன்னால் ஜகாத் பற்றி விஷயம் சொல்லியிருக்கு, பின்னால ஜகாத் பற்றி ஆயத்து தனியா வருகின்றது. அந்த ஆயத்தில் ஜகாத்தை பற்றி உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். ஆகவே அல்லாஹ் தஆலா பொருளை மனிதனுக்கு கொடுக்கின்றான் என்று சொன்னால் அந்த பொருளை எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் நிறைய அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றான். அதை கேட்டுக்கொண்டு நாம் அதன்படி நடக்க கடமைப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அதற்குரிய தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வார்.